ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மொபைல் தேடி புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல 5 குடையனும் 9 குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடிய, இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நல்ல நாள்கள் தினம். உங்களது குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவல்ல நிம்மதி கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், பெரும்பாலான கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உதவிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு சிறப்பான உதவிகள் கிடைக்கும். இப்பொழுது பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால நிறைய காரியங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அது யோகமான ஒரு அமைப்பு. ஆட்சி பலம் பெற்றுள்ளார். எனவே இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நல்ல பண லாபத்தை ஏற்படுத்தி தரும். சிறந்த வகையில் நீங்கள் பண வரவுகளை இன்னைக்கு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான சூழல் எல்லாமே இப்பொழுது நேராகக்கூடிய சீராகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை இப்பொழுது உங்களால் சம்பாதிக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் பாதியில நின்று பெண்டிங்கான வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தெந்த ஒர்க் பெண்டிங்காக இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. எல்லா காரியத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வகையில் சிறப்பான செய்திகள் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கெத்த காட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் சக ஊழியர்கள் மூலமாகவும் உயரதிகாரிகள் மூலமாகவும் நல்ல ஒரு சிறப்பான பார்வையோட, செல்வாக்கான பார்வையோட பார்க்கப்படுவீங்க. அந்த மாதிரி நல்ல சூழல் நிறைந்திருக்குங்க. சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நீங்கள் தயங்காமல் கேட்டுக்கலாம். உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றி தருங்க. பிசினஸ் வாழ்க்கையில் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது துறையில் மிகச்சிறப்பான நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. டாப் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உருவாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் அதிகரிக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்க நீங்கள் அழகான மதிப்புமிக்க சில தருணங்களை நினைத்து பார்த்து இன்றைய தினம் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். உங்களது இந்த உற்சாகமான மனநிலையை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்கும்போது அது உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்காக உதவிகரமாக இன்னைக்கு உங்களது அழகான இந்த மதிப்புமிக்க இந்த நினைவுகளை படத்தில் பதிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அட்லீஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் திருமணமானவர்கள் அப்படின்னா உங்கள் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக கேர் பண்ணி நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்படி கவனிச்சுக்கலைன்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகமான கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் போதைப் பொருட்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் உங்களை ஊக்குவிப்பாருங்க. காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்குரியவுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சண்டை போடக்கூடாதுங்க. உங்கள் காதலர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுங்க. உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களது காதலுக்குரியவருடைய கமெண்ட் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் பிடிக்காம சில தவறான வார்த்தைகளை கூட அவர் பயன்படுத்தலாங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு நீங்களும்
உங்களது காதலர் கூறுவது மாதிரி நீங்களும் கடுஞ்சொற்களை பயன்படுத்தாம கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. அது உங்க உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்தல அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னா நிலைமை மோசமாயிரும். அந்த மாதிரி வகையில எதுவுமே இன்னைக்கு செஞ்சிடாதீங்க. காதல் வாழ்க்கையில பொறுமை தேவை. உங்களுடைய காதலர் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அது உங்கள நன்மைக்கு தாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்களும் உங்க காதலரும் என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்க காதலர் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அதுல உங்க தவறு என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் அது தவறுகளை திருத்திக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அப்படி உங்க மேல தவறுகளே இல்லைன்னா கூட நீங்க முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்துறது நல்லதுங்க. காதல் வாழ்க்கையில உங்களுக்கு அது நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும். ஏன்னா உங்க வாயிலிருந்து சில தவறான வார்த்தைகள் வெளிவரதற்கு காரணம் இருக்கிறதுனால, மத்தவங்க உங்க மேல கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிருங்கிறதுனால, யார்ட்டயுமே இன்னைக்கு நீங்க கோவப்பட்டு கடுஞ்சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்க அப்படி கோவப்பட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குங்க. அது தேவையில்லாத தலைவலி உங்களுக்கு. அதை நீங்க தவிர்த்து விடுங்கள். கோபத்தை நீங்க தவிர்க்கிறீங்களோ இல்லையோ, வார்த்தைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க. ஏற்ற இறக்கமான சூழல் எல்லாமே மாறும். கருத்து வேறுபாடுகள் உங்க வாழ்க்கை துணை கூட நிறைய இருந்தாலும் அதெல்லாம் விலகிவிடும். இந்த தினம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. நல்ல கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் அதிகமா செலவு செய்யக்கூடாதுங்க. செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கலைன்னா, உங்க குடும்பத்துல அதன் மூலமாக சில சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்குங்க. கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உழைப்பிற்கேற்ப நல்ல அங்கீகாரம் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பொது நலத்திலையும் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு கிடைக்கும். உங்க தொழிலை விரிவு செய்யறது குறித்து வியாபாரிகள் இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. பண வரவுகள் நிறைந்த நாள். நாள் முழுக்க ஆனந்தம் உங்களுக்கு பெறுங்க. ஆனா வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கடுஞ்சொற்களை பயன்படுத்தாதீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு பொன்னிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரும்பாலான விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. ஆனால் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். பண வரவுகள் சிறப்பாக கைக்கு கிடைக்குங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கமான இழுபறியான சூழல் எல்லாமே மாறி உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான ஏற்ற இறக்கம் இல்லாத சமமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நாளுங்க. மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால ஆனந்தம் பெறுவீங்க. நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்கள் அலுவலக பணியிலும் இருக்கு. எனவே மதிப்புகள் கூடும். இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும். மதிப்பான ஒரு நாளுங்க உங்களுக்கு. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒத்துழைப்பு உதவி எல்லாம் மிகுந்த அற்புதமான ஒரு நாள். அதற்கு நீங்க உங்க நெருக்கமானவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஒரு பொன்னான நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.